இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது இட்லி தோசை பொடி. இப்போ இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் எப்படி செய்வேனோ அந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு கிளாஸில் வந்து கோபுர அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து வெறும் பாத்திரத்தில் வறுத்தெடுக்க போகிறோம். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். நான் எப்படி பண்ணுறேனோ அது மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வெறும் பாத்திரத்தில் இதை வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ வந்து இது வந்து பொன்னிறமாக வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வறுக்கணும். கருகிடக்கூடாது. அடுப்பை வந்து எப்போவுமே வறுக்கையில் நம்ம கம்மி பண்ணிட்டு தான் வறுக்கணும். இப்போ வந்து நமக்கு நல்லா உளுந்து வறுபட்டுருச்சு, பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த உளுந்து எடுத்த கிளாஸ்லேயே கடலைப்பருப்பு வந்து தலை தட்டி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக எடுக்காமல் தலை தட்டி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. எப்பவும் போல் நல்லா கருகிடாமல் மெதுவாக பார்த்து வறுத்து எடுத்துருங்க. இப்போ வந்து நமக்கு கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இது கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா, அது வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. இது வந்து ஒரு செகண்ட் வறுத்தா போதும், ஏன்னா அது லைட்டாக டப்பு டப்புன்னு வெடிக்கும், அப்போயே அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு கைப்பிடி போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ அதுவும் வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துட்டு இப்போ வந்து கொஞ்சமாக அரை டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு குட்டியாக கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பெருங்காயம் குட்டியாக போட்டிருக்கேன். பெருங்காயம் நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அதையும் வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு 3 பூண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து அதையும் வறுத்து எடுத்துருங்க. இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். நான் எப்போவுமே பொடிக்கு இதை எடுத்துப்பேன். இப்போ வந்து அடுத்தது வந்து வரமிளகா எடுத்துருக்கேன். காம்பெல்லாம் எடுத்துட்டு என் கைக்கு ஒரு 2.5 கை எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அந்த அளவு பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாயும் இதில் சேர்த்து எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட போகிறோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்ருங்க. கிளறிட்டு நம்ம இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது ரொம்பவும் கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட இட்லி தோசை பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.